அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. பீகாரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 62,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாதம் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்க ஏற்பாடு. வட மாநிலங்களில் புகாருக்குள்ளான இருமல் மருந்தில் 48% விஷத்தன்மை கொண்ட வேதிப்பொருள். தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரக சோதனையில் கண்டுபிடிப்பு. கரூர் துயரச் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நடவடிக்கை. குற்றம் சாட்டுவதற்கு பதில் நீண்டகால தீர்வே அவசியம் என்று முதல்வர் ஸ்டாலின் பதிவு. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமாரை நெருங்கும் காவல்துறை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தீவிரம். கரூர் விவகாரத்தில் உண்மை நிச்சயம் வெளியே வரும். இந்திய கூடைப்பந்து சம்மேளன நிகழ்ச்சியில் பங்கேற்க டேராடூன் சென்ற ஆதவர்ஜுனா பேட்டி. What's your opinion, sir? Madras High Court decision, sir? We are working in justice. We are working in justice. The justice and truth will come out. Thank you. தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய காவல்துறை நடவடிக்கை. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஆவணங்களை ஒப்படைக்கிறது கரூர் காவல்துறை. விஜய் பரப்புரையின் போது தனியார் மருத்துவமனையை சேதப்படுத்திய வழக்கு. நாமக்கல் தாவேகா மாவட்ட செயலர் சதீஷ்குமாரை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைப்பு. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் SC/ST ஆணையம் விசாரணை. ஆணைய தலைவரிடம் மாவட்ட ஆட்சியர் SP ஆகியோர் விளக்கம். நாமக்கல்லில் பழனிசாமி பரப்புரைக்கு அதிமுகவினர் கேட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. பழனிசாமியின் நாளைய சுற்றுப்பயண திட்டத்தை ரத்து செய்து அதிமுக தரப்பு அறிவிப்பு. அனாவசியமாக விஜய் மீது கைது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்ல வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என பதில். இதுல விஜய் அந்த கட்சியோட தலைவர் கைது செய்யப்படணும்ன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது பொதுமக்கள் தரப்பில் இருந்து. நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்களில் தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்போது தன் கடமையை சர்க்கார் செய்யும். கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் முழு பொறுப்பு என சீமான் குற்றச்சாட்டு. பாஜக எப்படியாவது கூட்டணிக்கு விஜயை இழுக்க முயற்சிப்பதாகவும் சாடல். தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம். அப்போ அவர் வரவு தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றிருக்கு. அது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பல்கேரியாவின் பர்காஸ் மாகாணத்தில் திடீர் கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி. ஆட்டநாயகன் விருதை வென்றார் ரவீந்திர ஜடேஜா. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.